அந்த மூவிலேருந்து வெப் சீரிஸ்ன்ற பிளானிங் உங்களுக்கு எப்படி சார் போச்சு? அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணது தான் பேரஷூட். அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. 2 பேரும் பயங்கர நாலேஜ். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஈஸியாக்கி விட்ருவாங்க. சினிமா வந்து இவ்வளோதானா அப்படின்னு தோணும் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சில கதைகள் வந்து வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது, சில கதைகளை கன்வெர்ட் பண்ண முடியும். சில கதைகள் படமாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே இருந்தது. என்னன்னா யுவன் சார் கூட பண்ணாலுமே ஒரு வருத்தம் என்னன்னா இதில் லவ் சாங் இல்லை. அதான் நானே அந்த ஒரு ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, பசங்களோட ஃபீல். அந்த சாங்ஸ் அருமையாக வந்துருக்கு. ரெண்டு சாங் இருக்குது. 2 சாங்குமே ரொம்ப எனக்கு அப்படி ஒன்று எழுத வராது. அதனால அந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிருக்கீங்க. மூவிலேருந்து அடுத்து பேராஷூட். அந்த மூவிலேருந்து வெப் சீரிஸ்ன்ற பிளானிங் உங்களுக்கு எப்படி சார் போச்சு? ஆக்சுவலாக வெப் சீரிஸ் வந்து அது நான் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எழுதியிருக்கேன். பட் டைரக்ஷன் தான் பண்ணேன். அது ஆல்ரெடி அது சைனான ப்ராஜெக்ட். மூவ் பண்ணி ஹாட் ஸ்டாரில் எல்லாமே ஓகேயான ப்ராஜெக்ட் தான். நான் டைரக்டராக உள்ளே போய் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி கொடுத்தது. கதையை அமிச்சாங்க. அந்த கிருஷ்ணா பிரதர் அகைன் சார்லஸ் பிரதர் மூலிமா தான் கிருஷ்ணா பிரதர் தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டும் எனக்கு சார்லஸ் பிரதர் சொல்லி தான். ஓகே, அவரோட ரெஃபரன்ஸ். அப்படி போகும்போது கதை அமிச்சாங்க. கதை படிச்சு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பிடிக்காம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நம்ம. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பண்ணது தான் பேராஷூட். பேராஷூட்ல ஆப்வியஸ்லி 2 குட்டீஸ் இருக்காங்க, ரித்விக் அண்ட் அயல். உங்க 2 பேரையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ரித்விக்கை விட அயல் ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அயல் சக்தி, அவன் பேர் சக்தி ரித்விக். சக்தி ரித்விக். ஆமாம், அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. 2 பேரும் பயங்கர நாலேஜ் ஸ்கில்டான. அகைன் நான் சொன்னேன் அப்புறம் ரிஜு அப்போ வரும்போது நான் சொன்னேன் ப்ரொஃபஷனல்னு. அந்த மாதிரி இவங்களும் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து குழந்தைங்க அப்படின்னு ட்ரீட் பண்ண முடியாது. பயங்கர ப்ரொஃபஷனல். நம்ம அதையும் தாண்டி ஃபிசிக்கலாக அவங்க உருவமாக சின்னதாக இருப்பாங்க. நாலேஜ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் ஒன்று பண்ணணும்ல. அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு அழுவுற சீன்னா எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம படத்துக்கு தேவை. அதுக்காக அவங்க பர்சனலையும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் அதுதான் கஷ்டமே தவிர அவங்க சேட்டை நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல சேட்டெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது சும்மா ஜாலியாக பண்ணுறது, அது விளையாடுறது, அது இருக்க தான் செய்யும். குழந்தைங்க இருப்பாங்க. ரொம்ப தொல்லை அப்படியே ஷாட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு டயர்டாக இருக்குது ஒரு நாளும் சொன்னதில்லை. ஒரே ஒரு நாள் கூட சொன்னதில்லை. பக்காவாக ரெடி ஆகிடும். அதே வெப் சீரிஸ்ல கிருஷ்ணா சார் இருக்கட்டும், கனி மேமா இருப்பாங்க, கிஷோர் சார், வெங்கட் சார், அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி சார்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக்கி விட்ருவாங்க. சினிமா வந்து இவ்வளோதானா அப்படின்னு தோணும் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ரெண்டும்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப பேசிக்காக புது ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி ஒரு இண்டிபெண்டாக பண்ணிட்டு வந்தோம். அப்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்யும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா அது இருக்காது. உங்களுக்கு வேலையை ஈஸி ஆகிடுவாங்க, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு டேக்லேயே எல்லாமே. மேக்ஸிமம் கிஷோர் சார் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு டேக் 2 டேக் அது அந்த மாதிரி தான். சரி, ஒரு டேக் 2 டேக்கில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நல்லா வர வரைக்கும் நடிக்கணும், அதுதான் விஷயம். ஓகே. நம்மளுக்கு வரலன்னா அதை எடுப்போம். சம்டைம்ஸ் 8 டேக்கு 10 டேக் கூட போகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் டைமில் வந்து அது டைம் சேவிங் எல்லாமே இருக்கும்ல. அவங்க புரிஞ்சுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் முதல்ல 2 நாள் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மூடில் இருப்பாங்க, கடகடன் பண்ணிடுவாங்க, ஈஸியாகிடும். சார் ஆக்சுவலாக பேராஷூட் மூவ்ன்றது ஃபர்ஸ்ட் மூவியாக தான் பண்ணுறதா இருந்தீங்கன்னு நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. ஆமாம், அது வந்து எழுதுனது வந்து ஸ்ரீதர்னு எழுதினாரு. அவர் தான் அது ஆக்சுவலாக படத்துக்கு எழுதுனது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா பிரதர் கிட்ட வந்து ட்ரைபல் ஆர்ட்ஸ் இதில் வந்து வந்தது. அவர் அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடியூசராக அந்த ஜான்சி வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஹாட் ஸ்டாரில் மூவ் பண்ணணும் போது அதை எபிசோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஹாட் ஸ்டாரில் பிச் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஹாட் ஸ்டார் பண்ணலான்னு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது ஒரு கதை தானே. நம்ம வந்து ஃபார்மட் சேஞ்ச் ஆகும். வெப் சீரிஸ் பண்ணும்போது அந்த கதையை வெப் சீரிஸ்க்கு ஏற்ற ஸ்கிரிப்டாக மாற்றுவோம். படம் பண்ணும்போது படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். அந்த கதை வந்து பர்டிகுலரா 2த்துக்கும் அடாப்ட் ஆகுதான்றதுதான் மேட்டர். அதுதான் விஷயம். சில கதைகள் வந்து வெப் சீரிஸா கன்வெர்ட் பண்ண முடியாது, சில கதைகளை கன்வெர்ட் பண்ண முடியும். சில கதைகள் படமா பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுல வந்து 2மே இருந்தது. அதனால பேராஷூட்டோட மியூசிக் டைரக்டர் யுவன் சார் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி யுவன் சார் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ ஆனாரு? யுவன் சார் வந்து கிருஷ்ணா பிரதரோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோவா நடிக்கும் போது ஒரு ப்ரொடக்ஷன், அவங்க அப்பாவோட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து யுவன் சார் தான் மெஜாரிட்டியாக ஒர்க் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒர்க் பண்ண படங்களில் 60% ஆஃப் படம் வந்து யுவன் சார் தான் மியூசிக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்மளுக்கு
நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல சின்ன வயசுல இருந்து ஒரு அவர் பாட்டு அவரோட சாங்ஸ் எல்லாம் லவ்வே பண்ணாதப்பெல்லாம் நம்மள லவ் ஃபீலிங் பண்ண வச்ச ஒரு ஆளு. லவ்வே இருக்காது, ஆனா அந்த பாட்டை கேட்டா ஏதோ நம்ம லவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்குலாம் நம்ம வளர்ந்து வந்த டைம்லலாம் அப்படி இருந்த ஒருத்தர். அது ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லாருடைய கனவும் எங்க ஆசை இவர் கூட ஒர்க் பண்ணணும் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற ஆசைலாம் எங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா கரெக்டான ப்ரொடக்ஷன்ஸ், கரெக்டான கதை, கரெக்டான ஒரு ஸ்டேஜிங்ல அமையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி நடந்தது தான் யுவன் சார், கிருஷ்ணா சார் மூலியமா வந்தது. ஹாட் ஸ்டார் அக்செப்ட் பண்ணாங்க, அப்படியே மூவ் ஆகி தான் ஒன்று நடந்தது. பயங்கர ஹாப்பி எனக்குலாம். என்னன்னா யுவன் சார் கூட பண்ணாலுமே ஒரு வருத்தம் என்னன்னா இதுல லவ் சாங் இல்லை. அதான் நானே அந்த ஒரு ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, பசங்களோட ஃபீல். அந்த சாங்ஸ் அருமையா வந்து ரெண்டு சாங் இருக்கு. ரெண்டு சாங்குமே ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க கேளுங்க. ஆனா அது ஒரு லவ் சாங் இல்ல, இன்னும் அந்த மாதிரி ஒரு படம். சார் ஆக்சுவலா நான் லவ் சாங்ன்றதை விட அடுத்து உங்க மூவில யுவன் சார் லவ் ஃபெயிலியர் சாங் போட்டா எப்படி இருக்குன்ற நான் யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு போர்ஷனா தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர முழு நீளமா பண்ண மாட்டேன். பட் ஒரு ஆசை, ஒரு இப்போ நான் மகனில் எல்லாம் பார்க்கும்போது அந்த சாங்லாம் இறைய போல சாங்லாம் அவ்வளோ அந்த மாதிரியாவது ஒரு சாங் அவர் கூட ஒர்க் பண்ணிடணும், அவ்வளோதான். லவ் சாங் தான், சரி லவ் ஃபெயிலியர் சாங் போக மாட்டீங்க. இது வந்து நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். உங்களோட நெக்ஸ்ட் மூவி அப்டேட்ல எதனா ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும். அப்டேட் நான் எழுதிட்டு இருக்கும்போது எழுதி முடிச்சாதான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். என்ன ஒரு சின்ன அப்டேட் சார் சொல்லவே மாட்டீங்க. அட்லீஸ்ட் மூவி என்ன ஜானர், ஹாரரா, த்ரில்லரா? இல்ல த்ரில்லர். ஜென்ரல் த்ரில்லர்னா ரொம்ப இப்போ ஜென்ரல் பீப்புளுக்கு செட்டார் மாதிரி ஈஸியாக அவங்கள அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு எமோஷனல் த்ரில்லர். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக்காக ஏதாச்சும் மூவி எடுக்கிறதா பிளான் இருக்கா? நானும் அதுதான் ரொம்ப நாளாக என்னையே கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கு சத்தியமாக வரமாட்டேங்குது. இது வரது நமக்கு தெரிஞ்சது அதுதான், அதை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் த்ரில்லர் அந்த அவ்வளோதான் வந்து. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரீம்ல இந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணும்னா யார் சார் சொல்லுவீங்க? சீரியஸாக அந்த மாதிரி உண்மையிலே இருந்தேன். நான் ரொம்ப இப்படிதான் சொல்றீங்க. இல்லைங்க, நான் வந்து எல்லாரும் ரஜினி சார், கமல் சார் எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு அர்ஜுன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சீரியஸா நம்ம சின்ன வயசுல பார்த்து பிடிக்கும்ல. எனக்கு அப்போ பிடிச்சது வந்து அர்ஜுன் சார், பிரபுதேவா சார் இவங்க தான் பிடிக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இவ்வளவுதான் எனக்கு ஆசை. பட் எல்லாருமே ஆர்டிஸ்டா நம்மளுக்கு கதையை செட் ஆகணும். எனக்கு பர்டிகுலரா இப்படின்ற மாதிரி எழுத வராது. வர கதையே எழுதுவோம் பண்ணுவோம், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை ஓப்பனா சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லணும் இல்லை, இப்போ ரஜினி சார்னு சொன்னா நம்மளுக்கு எழுத வரணும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மெட்டில். அதுவே நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு வந்த கதையே பண்ணுறோம். அது அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கேன். ஸோ எனக்கு அப்படி ஒன்று எழுத வராது. அதனால அந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து ஆசை அப்படின்னா அப்போ ஓப்பனாக சொல்லணும்னா அர்ஜுன் சார். இப்போ வந்து நீங்க வந்து ரொமான்டிக்கா நல்ல ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்கீங்க. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினி, இவங்க வந்து பேரா இருந்தா அந்த மூவி வந்து சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும்னா எந்த பேர் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு ஐடியாவே இல்லை சார். எதை கேட்டாலும் ஐடியா இல்லை ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் சாய்ரெட்டுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, இது மராத்தி படம். சாய்ரெட்டுன்னு ஒரு படம், லவ் தான். அது கதைகள் வேற மாதிரி போகும். நீங்கள் பாருங்க, ரொம்ப நல்ல படம் சாய்ரெட். அந்த படத்துல வந்து புதுமுகம் தான். ஆக்சுவலாக மராத்திக்கே புதுமுகம். அந்த படத்தை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் புதுமுகம் தான். பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த கதைக்கு அவங்க செட் ஆகுறாங்க, செய்கிறாங்க. ஐகானிக்கான பேரு ஜோதிகா சார், சூர்யா மேம் இருக்காங்க. அவங்களே தூக்கிட்டு வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் வச்சு கதை நல்லாலாம் என்ன பண்ணுவீங்க? இல்லை அந்த கதைக்கு அவங்க செட் ஆகலாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால அப்படி ஒன்று சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன கதை ரெடி ஆகுதோ அந்த கதைக்கு என்ன செட் ஆகுமோ அதுதான் பண்ண முடியும். ஜென்ரலாக நான் ஒன்று சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகிடுமா? அப்படி வாய்ப்பு இல்லை. லாஜிக்கலாக இதுதான் உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் அந்த கதை ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா ஓகே. இல்லைனா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அடுத்த ஸ்டெப்பு சினிமாவுக்கு கொண்டு போகலான்னா உங்கள் சஜஷனில் யாராச்சும் இருப்பாங்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லைங்க. அப்படி யாரையும் கொண்டுலாம் போக முடியாது. வெளி காட்டுறாங்க, நல்லா வராங்க. மல்லேஷ் கண்ணன் இவங்கெல்லாம் கூட அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் ரொம்பவுமே ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரியாலிட்டியாக அவ்வளோ அருமையாக இருக்குது. அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். எல்லாருமே அவங்கவுங்க ரூட்டுக்கு அவங்கவுங்க போவாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டா, நம்ம கதைகளுக்கு தேவைப்பட்டா நம்மளும் பயன்படுத்திக்கலாம். அவங்க வரது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக அப்படி தான் யோசிக்கணும். டேலண்ட் எங்கே இருந்தாலும் எது மூலியமாக வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, வந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். நன்றி மக்களே. அடுத்து இன்னொரு கெஸ்ட்டோட சீக்கிரமாகவே பார்ப்போம். நாட்டில பார்த்தா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா.